வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம Yamaha R15 வெர்ஷன் 3ல மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜர் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இதோட அன்பாக்ஸ் ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இதில் சில அக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொபைலை ஹேக் பண்ணுறதுக்காக ஒரு கிரிப்பான ஒரு ரப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ள 2 ஸ்டிக்கரும் எக்ஸ்ட்ரா அந்த கிரிப்போட பாயிண்ட் 2ம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மொபைல் ஹோல்டரோட எக்ஸ்ட்ரா வரக்கூடியது. ஓகே, மொபைல் ஹோல்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் இருக்குது. பிளாஸ்டிக், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா கிரிப் டைப்பில் நிறைய டைப்பில் வந்துட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா மெட்டல் மொபைல் ஹோல்டர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸ்கிரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஸோ அதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா 360 டிகிரிக்கு எப்படி வேணாலும் இதை ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்கிற இந்த போல்ட்டை மட்டும் நம்ம லூஸ் பண்ணாலே போதும். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பார்க்குறதுக்கு எது விசிபிளாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எந்த டிகிரியில் வேணாலும் நம்ம லூஸ் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்ம சைடில் அதை மட்டும் டைட் பண்ணாலே நல்லா கிரிப்பாகவே நிற்கும். இதோட கிரிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் இதை வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட பைக்கில் கிட்டத்தட்ட 140 கிலோமீட்டர் வரைக்கும் போயிருக்கேன். மொபைலில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்காக அந்தளவு ட்ரை பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை, நல்லா கிரிப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா 5 வோல்ட் 2 ஆம்ப்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு மொபைல் சார்ஜிங் அவுட்புட் கிடைக்குது. இது நல்லாவே குயிக்காகவே சார்ஜ் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் செப்பரேட்டாக ஆன் ஆஃப் சுவிட்ச் அப்படிங்கிறதும் சைடில் சின்னதாக கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இண்டிகேஷனுக்காக ஒரு எல்இடி லைட் எரியும். ஆஃபில் இருக்கும்போது அது தெரியாது. ஸோ நமக்கு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கா அப்படின்னு தெரியறதுக்காக ஒரு இண்டிகேஷன் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பைக் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் எதுவும் தேவை அப்படின்னா MK BIKER PITSTOP அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். Subscribe MANIKUMAR TN BIKER YouTube channel and press the bell icon on YouTube app and never miss another update. ஓகே, Yamaha R15 வெர்ஷன் 3ல எந்த இடத்துல ஃபிட் பண்ணால் மொபைல் ஹோல்டர் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்க அந்த ரவுண்ட் போட்டு ஏரோ போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அந்த 2க்கு சின்னதாக இடையில ஒரு கேப் இருக்குது. அந்த நட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் வச்சு நம்ம செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா Yamaha R15 வெர்ஷன் 3லேயே மொபைல் ஹோல்டருக்குன்னே அவங்களே ஒரு சப்ளை வர்றதுக்காக அவங்களே எம்டியாக ஒரு பின் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பேட்டரியிலேருந்தோ இதில் எடுக்கோ லைன் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பைக்கோட லெஃப்ட் சைடில் நான் ரிமூவ் பண்ணுற இந்த லெஃப்ட் சைடு பேனலில் பார்த்திங்கன்னா அவங்களே எம்டியாக ஒரு சார்ஜிங்க்குனே அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க. நம்ம அதுலேருந்தே சப்ளை எடுத்துக்கலாம். டேரெக்டாக பேட்டரியிலேருந்து எடுக்கிறதோ அந்த எந்த வித ரிஸ்க்கும் இல்லை. இது பார்த்திங்கன்னா கீ ஆனில் இருக்கும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகும், ஆஃப் பண்ணிட்டா ஆஃப் ஆயிரும். ஸோ இது ஒரு நல்ல யூஸ். Yamaha கம்பெனிலேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா எம்டியாக அவங்களே டேப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அங்கே இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதுதான். இதில் நம்ம மொபைல் ஹோல்டரோட ஒயரை மட்டும் இதில் கனெக்ஷன் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. ஸோ Yamaha R15 வெர்ஷன் 3 வரைக்கும் இது ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல இருக்க அந்த பின்னு தான் இது எம்டியாக தான் இருக்கும். நம்ம இதில் இந்த ஒயரை கனெக்ஷன் பண்ணிவிட்டு ஈஸியாகவே ஃபிட் பண்ணிடலாம். நம்ம மொபைல் ஹோல்டர் வந்து வர்ற பாசிட்டிவ் நெகட்டிவை கரெக்டாக எது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்துட்டு ஈஸியாகவே ஃபிட் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா வேறு ஒரு பைக்லேருந்து எடுத்த வீடியோ. ஸோ உங்களுக்கு தெரியணும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு தெரியறதுக்காக வந்து என்ன வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கேன். ஓகே, பைக்கோட கீ ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சைடில் வந்து சுவிட்ச் ஆனில் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே ஒரு எல்இடி லைட் ப்ளூ கலரில் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு இண்டிகேஷன் லைட் எரியும். ஸோ இப்போ இது ஆனில் இருக்குது, மொபைல் ஹோல்டர் ஆனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ மொபைலோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சார்ஜர் கேபிளை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலே போதும். ஓகே, மொபைலில் டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. இப்போ சார்ஜ் ஏறிட்டு இருக்குது. ஸோ இப்போ க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் சார்ஜ் ஏறுது அப்படிங்கிற லோகோ அதில் தெரியும். ஓகே, நம்ம கீ ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி பைக் மாடிஃபிகேஷன் அக்சசரிஸ் எதுவும் தேவை அப்படின்னா MK BIKER PITSTOP அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராமில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.